டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி ஒளிபரப்பு நிகழ்வின் மேலும் ஒரு ஒளிபரப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய காணொளியினூடாக அளவையியல் விஞ்ஞான முறை பகுதி 1 2017 ஆண்டு இறுதிப் பரீட்சை வினாத்தாளோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற ஒளிபரப்பினூடாக 23 வினாக்கள் 1 தொடக்கம் 23 வரையான வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். மீண்டும் இந்த 24வது வினாவிலிருந்து இன்றைய இந்த ஒளிபரப்பினூடாக நாங்கள் விடைகளை உங்களோடு விளக்கமாகவும் தெளிவாகவும் ஆராய இருக்கின்றோம். எனவே இணைந்து கொள்ளுகின்ற மாணவர்கள் 2017 உயர்தர பரீட்சையின் அளவையில் விஞ்ஞான முறை பகுதி 1 வினாத்தாளை நீங்கள் உங்களுடைய கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே அளிக்கப்படுகின்ற விடைகள் அதற்குரிய விளக்கங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அந்த வினாக்களுக்குரிய தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வருகின்ற பரீட்சை வினாத்தாள்களுக்கு விதமான விளக்கங்கள் உங்களுக்கு சரியான விடை அளிப்பதற்கு ஏதுவாக அல்லது அடிப்படையாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த வினாக்களை அவதானிக்க இருக்கின்றோம். 24வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நிகழ்தகவிலே அந்த வினா அமைந்திருக்கின்றது. நிகழ்தகவு பகுதி 1 பகுதி 2 ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வினாவாக அமையும். பகுதி 1 பல்வேறு வினாக்களில் 2 புள்ளிகளுக்குரிய ஒரு வினா. பெரும்பாலான வினாத்தாள்களில் அது இல்லை இருக்க முடியாது. அதைவிட நிகழ்தகவு தொடர்பான எண்ணக்கருக்கள், நிகழ்தகவு விதிகளை பிரயோகித்து அது சம்பந்தமான சில கணிப்பீட்டு முறைகள் உள்ளடங்கிய பகுதி 2 புள்ளி விரவியலோடு அல்லது தனித்துவமாக அந்த வினாக்கள் இடம்பெறுவதை மாணவர்கள் கடந்த கால வினாத்தாள்களில் அவதானித்திருப்பீர்கள். எனவே நீங்கள் கூர்மையாக விரிவாக அவதானிக்க வேண்டிய அலகுகளில் இந்த நிகழ்தகவும் ஒன்றாக இருக்கும். இங்கே கணிப்பீடுகள் மிகச்சரியாக கணித சம்பந்தமான அறிவுள்ள மாணவர்கள் இலகுவாக இந்த வினாக்களை நீங்கள் விடையளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்கும். ஏனைய மாணவர்களும் நீங்களுடைய பயிற்சியினூடாக ஏறத்தாழ ஒரே அடிப்படையிலான வினாக்கள் தான் நிகழ்தகவில் அமைந்து வருவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இங்கே அவதானியுங்கள். பை ஒன்றினுள் 2 வெள்ளை நிற பந்துகளும் ஒரு கருப்பு நிற பந்தும் உள்ளன. முதலாவது எடுக்கப்பட்ட பந்து மீண்டும் பையுள் இடப்படாத நிலையில் முதலாவது எடுத்த பந்து வெள்ளை நிறமாகவும் அடுத்த பையிலிருந்து எடுத்த பந்து கருப்பு நிறமானதாகவும் இருப்பின் அதன் நிகழ்தகவு யாது? பாருங்கள், இங்கே இந்த பையிலே உள்ள பந்துகளினுடைய எண்ணிக்கை 2 வெள்ளை நிற பந்து ஒரு கருப்பு நிற பந்து. அப்போ மொத்தம் 3 பந்துகள் இந்த பையிலே காணப்படுகின்றது. பிரதி வைக்கப்படாமல் எடுத்த பந்தை நாங்கள் திருப்பி வைக்காமல் முதலாவது பந்தை எடுக்கின்ற போது 2 பந்துகளை எடுக்கின்றோம். அதில் முதலாவது வெள்ளை நிற பந்தாகவும் அடுத்தது கருப்பு நிற பந்தாகவும் இருப்பின் அதன் நிகழ்தகவு என்ன? அப்போ மாணவர்கள் மொத்த பந்துகள் 3ஆக இருக்கும். ஆகவே முதலில் எடுக்கப்பட்ட ஒரு பந்து வெள்ளை நிற பந்தாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு 2 வெள்ளை நிற பந்துகள் உள்ளன. எனவே முதல் வெள்ளைப்பந்து வருவதற்குரிய நிகழ்தகவு 3/2 என்பதாக இருக்கும். தர பிரதி வைக்கப்படவில்லை என்ற வகையிலே 2 பந்துகள், ஒரு பந்து எடுக்கப்பட்டால் மீண்டும் பையில 2 பந்துகள் இருக்கும். ஆகவே அந்த பந்து கருப்பு பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஆகவே கருப்பு பந்தில் ஒரு பந்து காணப்படுகின்றது. அப்ப நீங்கள் விடையை அவதானிப்பீர்களாக இருந்தால் முதலில் வெள்ளைப்பந்து எடுத்ததற்கான நிகழ்தகவு 3/2 பிரதி வைக்கப்படவில்லை, மொத்த எண்ணிக்கையில் 1 குறைவடைகின்றது. ஆகவே மீண்டும் கருப்பு பந்து வருவதற்கான நிகழ்தகவு 2/1. ஆகவே இதை நாங்கள் சுருக்கினோம் என்று சொன்னால் 6/2. ஆகவே விடை 3/1 இருக்கும். 6/2 அது விடை 3/1 இருக்கும். அப்ப முதலில் வெள்ளை பந்து எடுத்தல் 3/2, தாஜ மீண்டும் ஒரு கருப்பு பந்து எடுத்தல் பிரதி வைக்கப்படவில்லை. ஆகவே எண்ணிக்கை 1 குறைவடைகின்றது, 2/1. ஆகவே 6/2 விடை 3/1 இருக்கும். எனவே இந்த வினாவுக்குரிய விடை 5வது விடையாக இருக்கும். முதல் ஒரு வெள்ளை பந்தையும் பின்னர் ஒரு கருப்பு பந்தையும் பிரதி வைக்கப்படாது எடுப்பதற்குரிய நிகழ்தகவு 3/1. அடுத்த வினாவை அவதானிப்பீங்களாக இருந்தால்
ஏ கமா பி என்பன எடுப்புகளாகும். ஏ சமனன்று 0, ஏ பார் கமா பி பார் சமனன்று 0. அத்துடன் எக்ஸ் மூலகம் ஏ பார் பி என்பன வெளியீடுகளாயின் இந்த வெளியீட்டினை இந்த வரைபடத்திலே எந்த வரைபடம் வெளிப்படுத்துவதாக இருக்கும்? பாருங்கள், ஏ பார் சமனன்று 0, ஏக்கு வெளியே, அதாவது ஏக்கு வெளியே உள்ள நிரப்பி வகுப்பு வெற்று வகுப்பு அன்று என்று சொல்லப்படுகின்றது. எனவே மாணவர்கள் இந்த வரைபடத்தை நீங்கள் வரைவீர்களாக இருந்தால் அது எவ்வாறு அமைந்திருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கோ. நீங்கள் முதலிலே அந்த வரைபடத்தை அங்கே அவதானிக்க முடியும். ஏபி என்ற 2 வகுப்புகளிலே அங்கே அந்த குறியீட்டை நீங்கள் வரைபடத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். ஏ பார் சமனன்று 0. அப்ப ஏக்கு வெளியே உள்ள ஏ தவிர்ந்த பகுதியில் சில அது வெற்று வகுப்பு அன்று அங்கே அங்கத்துவங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த அங்கத்துவம் எங்க வரும் என்று சொன்னால் அது அந்த பியினுடைய எல்லை கோட்டில் வரும். பி பார் சமனன்று 0, பிக்கு வெளியே உள்ள பகுதி என்றால் அது ஏ என்ற உள்ள அந்த எல்லை கோட்டில் அந்த எக்ஸை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுகின்றோம். எக்ஸ் மூலகம் ஏ பார் பி, எக்ஸ் ஏ அல்லாத பி வகுப்பில் இருக்கின்றால் ஏக்கு வெளியே உள்ள பி வகுப்பில் அந்த எக்ஸை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே இந்த வரைபடத்தை நாங்கள் எந்த விடையாக நாங்கள் கருத முடியும் என்றால் 4வது விடையாக அந்த வரைபடத்தினுடைய விடை அங்கே அமைந்திருப்பதை காணலாம். ஏ பார் சமனன்று 0, அது எல்லை கோட்டில் வருது பியினுடைய. பி பார் சமனன்று 0, ஏனுடைய எல்லை கோட்டில் வருது. எக்ஸ் மூலகம் ஏ பார் பி, ஏ அல்லாத பி வகுப்பில் அந்த எக்ஸ் அங்கத்துவத்தை நாங்கள் குறிக்கின்றோம். எனவே அதற்குரிய விடை 4வது விடையாக மாணவர்கள் அங்கே விடையை குறித்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் 26வது வினாவை அவதானித்துக் கொள்வீங்களாக இருந்தால், நியூட்டனின் விதிப்படி விசை என்னும் எண்ணக்கரு பொருளொன்றின் எதனை மாற்றும் ஒன்றாக வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது? விசை எதிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. வேகம், திணிவு, நிலை, அசைவின் திசை, ஓட்ட வேகம். அப்ப விசை என்ற எண்ணக்கருவானது பொருள் ஒன்றின் எதை மாற்றும் ஒன்றாக அமைகின்றது. எனவே விசை எதிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது அதிகரிக்கின்ற போது அல்லது அது குறைவடைகின்ற போது அந்த விசையில ஏற்படுகின்ற மாற்றம் இதில மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாற்றும் ஒன்றாக அமைகின்றது என்று சொன்னால் அது வேகம் அல்ல, திணிவல்ல, நிலை அல்ல, அசைவின் திசை அல்ல, அது ஓட்ட வேகத்தை மாற்றும் ஒன்றாக அமையும் என்பதை மாணவர்கள் விசைக்கும் அந்த ஓட்ட வேகத்துக்குமான தொடர்பை நீங்கள் அவதானித்துக் கொள்வீர்களாக இருந்தால் அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த 26வதுக்கு 5வது விடையை நாங்கள் மிக சரியான விடையாக கருதி கொள்ள முடியும். 27வது வினாவை அவதானியுங்கள். அதிகளவிலான பெண்கள் எழுத்தறிவுள்ளவர்கள் என்பதில் அதிகளவான பெண்கள் என்று சொல்லியிருக்க சில பெண்கள் எழுத்தறிவுள்ளவர்கள், சில பெண்கள் எழுத்தறிவுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற போது அது குறை விதி எடுப்பு, ஐ எடுப்பு. ஐயெடுப்பிலே எழுவாயின் ஒரு பகுதியான அங்கத்துவங்கள் குறைச்சொல்லினால் குறிக்கப்படுகின்ற அதே வேளை பயனிலையிலே விதிப்பண்பினால் அதனுடைய பகுதி விதிக்கப்படுகின்றது. எனவே எழுவாய் குறைச்சொல்லினால் எழுவாய் குறிக்கப்படுகின்ற வகையிலே எழுவாய் வியாப்தி அடையாது. விதிப்பண்பினால் பயனிலை விதிக்கப்படுகின்ற வகையிலே பகுதி அளவிலே பயனிலை வியாப்தி அடையாது. ஆகவே ஐயெடுப்பை பொறுத்தவரையில எழுவாயும் பயனிலையும் வியாப்தி அடையாது. எனவே அங்கே பயனிலை மட்டுமே வியாப்தி அடைந்துள்ளது முதலாவது விடை. எழுவாய் மட்டுமே வியாப்தி அடையவில்லை இரண்டாவது விடை. எழுவாய் மற்றும் பயனிலை ஆகிய இரண்டும் வியாப்தி அடைந்துள்ளது மூன்றாவது விடை. எழுவாய் மற்றும் பயனிலை வியாப்தி அடையவில்லை நான்காவது விடை.
எனவே அதுக்கு அந்த நான்காவது விடையை எழுவாயோ பயனிலையோ வியாப்தி அடையவில்லை என்று சொன்னால் ஐயெடுப்பு. வியாப்தி அட்டவணையை நீங்கள் மாணவர்கள் அவதானித்துக் கொள்வீர்களாக இருந்தால் நிறை விதி எடுப்பிலே எழுவாய் நிறை சொல்லினால் முழுவதையும் குறிக்கின்றது, பயனிலை விதி பண்பினால் பகுதி அளவை குறிக்கிறதால எழுவாய் வியாப்தி பயனிலை வியாப்தி இல்லை. நிறை மறையெடுப்பிலே எழுவாய் நிறை சொல்லினால முழு அளவையும் குறித்து மறைப்பண்பினால் பயனில மறுக்கப்படுகின்றதால முழுவதும் ரெண்டும் வியாப்தி அடையுது. குறைவிதி எடுப்பில் ரெண்டும் வியாப்தி அடையாது. எழுவாயிலே பகுதி ஒன்று குறைமறை எடுப்பிலே குறித்து நிற்பதாலே அது வியாப்தி அடையாது. பயனிலை மறை சொல்லினாலே அது மறுக்கப்படுவதால வியாப்தி அடையும். எனவே ஐயெடுப்பு என்ற வகையில் எழுவாயும் பயனிலையும் வியாப்தி அடையவில்லை. அங்கே அது சரியான விடையாக அமைகின்றது. 28வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வருவனவற்றுள் எதன் மூலம் கலிலியோவின் விதி குறைப்பாக்கமும் விளக்கமும் செய்யப்பட்டுள்ளது? எனவே இந்த கலிலியோட விதி கெப்லருடைய விதி ஆகியவற்றை விளக்குவது புவியீர்ப்பு கோட்பாடு. நியூட்டனால முன்வைக்கப்பட்ட புவியீர்ப்பு கோட்பாடானது கலிலியோடைய விதி கெப்லருடைய விதி ஆகிய இரண்டு விதிகளினதும் விளக்கங்களாக, அதாவது விதிகள் தனிநீர்வுகள் பற்றிய விளக்கங்களாக அமையும். அது மட்டுப்படுத்திய பொதுமையாக்கம். கோட்பாடு தனிநீர்வுகளினதும் விதிகளினதும் விளக்கமாக அது பரந்த பொதுமையாக்கங்களாக அமையும். விதிகள் பரப்பளவில் குறுகியவை, கோட்பாடுகள் கொள்கைகள் பரப்பளவில் விரிந்தவை. எனவே இந்த நியூட்டனுடைய புவியீர்ப்பு கோட்பாட்டால் கலிலியோவுடைய விதி விளக்கப்படுகின்றது. அந்த வகையிலே விழும் பொருட்கள் தொடர்பாக பொருள் விழும் வேகம் புவிக்கரையில் நிலையான வேகத்தை கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த கலிலியோவுடைய விதி. ஆகவே அந்த விதியானது நியூட்டனுடைய புவியீர்ப்பு கோட்பாட்டினால் அது குறைப்பாக்கமும் விளக்கமும் பெற்றுள்ளது, விளக்கமாக்கலும் பெற்றுள்ளது. அப்ப இது வேற வாயுண்ட இயக்க பண்பு கோட்பாடு. இப்ப போய்லினுடைய விதி எந்த விதியினூடாக அல்ல எந்த கோட்பாட்டினூடாக விளக்கமும் குறைப்பாக்கமும் செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது போய்லின் விதி வரலாம், அல்லது சார்ல்ஸின் விதி வரலாம், அல்லது அவகாத்ரோவின் விதி வரலாம். இதுல நியூட்டனுடைய இது மாறி கெப்லருடைய விதி என்று சொன்னாலும் கூட அதற்கு நியூட்டனுடைய புவியீர்ப்பு கோட்பாடு தான் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றது. ஏனென்றால் புவியீர்ப்பு கோட்பாட்டின் உள்ளடக்கங்களாக அதனுடைய விளக்கங்களாக கலிலியோட விதி கெப்லருடைய விதி ரெண்டும் அமைவதால அந்த கெப்லருடைய விதியானது குறைப்பாக்கமும் விளக்கமாக்கம் செய்கின்ற கோட்பாடு புவியீர்ப்பு கோட்பாடு என்பதாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 29வது வினா. பின்வருவனவற்றில் எந்த உண்மை விருட்சம் P கூட Q மறுப்பு உட்குடை Q P ஆகவே Q என்னும் வாரத்தின் சரியான வடிவமாக இருக்கின்றது? சரியான வடிவம். ஆகவே இந்த உண்மை விருட்சத்திலே மாணவர்கள் வாதங்களை நிறுவுகின்ற போது எடுகூற்றுகளில் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி இறுதியாக முடிவின் மறுப்பை எழுத வேண்டும். முடிவின் மறுப்பை எழுதி பின்பாக அந்த உண்மை விருட்ச விதிகளை, பிரிப்பாக்க விதிகளை, அதாவது வரிசையாக்கல் விதிகளை, தொடர்ந்து கிளையாக்கல் விதிகளை நாங்கள் அங்கே பிரயோகிக்க வேண்டும். எனவே P கூட Qனுடைய மறுப்பு உட்குடை Q P ஆகவே Q என்ற இந்த வாதத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோமாக இருந்தால், இந்த வாதத்தை நீங்கள் பார்த்துக் கொள்வீங்களாக இருந்தால் P கூட Q முழுவதனுடைய மறுப்பு உட்குட Q P ஆகவே Q. இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். எடுகூற்றுகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுகின்றோம், முடிவை மறுத்து எழுதுகின்றோம். இங்கே கிளையாக்கலுக்கு உட்படுகின்ற போது உட்கிட வாக்கியம் முன்னடை மறுக்கப்படுகின்ற அதே வேளை பின்னடை அவ்வாறு அமையும். மீண்டும் P கூட Qவை கிளையாக்குகின்ற போது not P முன்னடை மறுக்கப்படுகின்றது, பின்னடை Qவாக அமையும். எனவே இங்கே Q not Q க்ளோஸ் பண்ணப்படுகின்றது, P not P க்ளோஸ் பண்ணப்படுகின்றது, Q not Q க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. ஆகவே இந்த விடை அங்கே எத்தனையாவது விடையாக அமைந்திருக்கின்றது என்பதை மாணவர்கள் அவதானித்துக் கொள்வீர்களாக இருந்தால் அது அதற்குரிய சரியான விடை அளிப்பு முறையாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். எனவே எவ்வாறு அந்த வாரத்தை நீங்கள் அவதானிப்பீங்கள் என்று பார்த்திருப்பீங்கள்.
ஆகவே அதற்குரிய விடையாக நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் பி உட்கூட கியூடைய மறுப்பு உட்கூட கியூ பி நோட் கியூ. எனவே இங்கே முதலாவது விடையை அவதானிப்பீங்களாக இருந்தால் நாங்கள் அவதானித்தது போல அந்த விடையினுடைய பொருத்தப்பாட்டை இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். பி கூட கியூடைய மறுப்பு உட்கடை கியூ என்கின்ற போது பி நோட் கியூ என நாங்கள் முடிவை இறுதியாக மறுத்து எழுதுகின்றோம். உட்கடை வாக்கியத்தை நாங்கள் கிளியாக்குகின்ற போது முன்னடை மறுக்கப்படுகின்றது. பி கூட கியூ பின்னடை அவ்வாறே அமையும். நோட் கியூ கியூ க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. பி கூட கியூவை நாங்கள் கிளியாக்கம் செய்கின்ற போது முன்னுடைய மறுப்பு நோட் பி பின்னடை கியூ. எனவே நோட் பி இங்கே க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. நோட் கியூ கியூ க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. நோட் கியூ கியூ க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. எனவே இந்த உண்மை விருட்சம் சரியான முறையாக முதலாவது விடை அமைவதை மாணவர்கள் கண்டுகொள்ள முடியும். 30வது வினாவை அவதானியங்கள். முறை அல்லது உபகரணம் ஆய்வுக்குட்படுத்துகின்ற விடயங்கள். இவ்வாறான ஒரு வினா எல்லா பரீட்சைகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளலாம். வானொலி தொலைநோக்கி, அது உங்களுக்கு தெரியும். வானொலி தொலைநோக்கி எங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் அது தொலைவில் உள்ள வானியல் பொருட்களை ஆய்வு செய்தல். அவதானம் நேர்முக விசாரணை. மண்சரிவின் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களினுடைய நிலை பற்றிய அறிக்கை கற்கை. இலத்திரனியல் நுணுக்கு காட்டி கலங்கள் மற்றும் தசைகள் பற்றிய கற்கை. பரந்துபட்ட சோதனையும் அவதான சோதனைகளும் டெங்கு நோய் பற்றிய வினைத்திறன் மிக்க சிகிச்சை. கள ஆய்வு என்று சொல்லிக்கொள்ளேக்க மண் சரிவினால் ராஜரட்டை குடியேற்றங்களிலுள்ள சமூக முன்னேற்றங்கள். ஆகவே ஏ இ பி தவறான வானொலி தொலைநோக்கு சி. அப்ப முதலாவது சி ஆக அமைகின்றது. இரண்டாவது இ ஆக அமைகின்றது. மூன்றாவது ஏ ஆக அமைகின்றது. நான்காவது பி ஆக அமைகின்றது. ஐந்தாவது டி ஆக அமைகின்றது. எனவே அது பொருத்தமான விடையாக மூன்றாவது விடை அமையும். வானொலி தொலைநோக்கி, தொலைவில் உள்ள வான்பொருட்கள், அவதானம் நேர்முக விசாரணை, மண் சரிவின் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களினுடைய நிலை பற்றிய கற்கை, இலத்திரனியல் நுணுக்கு காட்டி டெங்கு கலங்கள் மற்றும் தசை பற்றிய கற்கை, பரந்துபட்ட அவதானம் சோதனை, டெங்கு நோய்க்குரிய வினைத்திறன் மிக்க சிகிச்சை, கள ஆய்வு, ராஜரட்ட குடியேற்றங்கள், சமூக முன்னேற்றங்கள். ஆகவே அங்கே பொருத்தப்பாடான இணைவாக CEABD என்ற அந்த மூன்றாவது விடை அமைகின்றது. 31வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வருவனவற்றுள் எது தர்க்கப்படலை நோட் பி இணைப்பு Q என்பதன் வகையை குறிக்கின்றது. எனவே உட்குடையினுடைய மறுப்பு என்று சொல்லுகின்ற போது நேரடியாக அதற்கு படலை வரைய முடியாது. அதற்கு சமனான படலை இணைப்பு படலை. எனவே நொட்கியுன்ற மறுப்பை நீங்கள் இணைப்பாக சிந்திப்பீங்களா இருந்தால் முன்னடை அப்படியே இருக்கும். நோட் பி கூட கியூ சமனான இணைப்பு என்று சொல்லுகின்ற போது நோட் பி உட்குடைக்கு பதிலாக இணைப்பு, பின்னட மறுக்கப்பட நோட் கியூ முழுவதின் மறுப்பு நீக்கப்படுகின்றது. ஆகவே நோட் பி இணைப்பு நோட் கியூ என்ற அந்த இணைப்பு படலை அதற்குரிய சரியான விடையாக குறித்துக் கொள்ள முடியும். நோட் பி இணைப்பு நோட் கியூ. அடுத்த 32வது வினா. பின்வருவோருள் எவர் விளக்கத்திற்கு மேலாக விளங்கிக் கொள்ளலையும் சமூக விஞ்ஞான முறையியலில் ஓர் பண்பாக கருதி கொள்ள வேண்டும். விளக்கத்துக்கு மேலாக விளங்கிக் கொள்ளலையும் சமூக விஞ்ஞான முறையின் ஒரு
பண்பாக கருதி கொள்ள வேண்டும் என ஏற்றுக்கொண்டவர் ஆகஸ்ட் கொம்டே, மேக்ஸ் வெபர், கார்ல் கெம்பல், ஜே.எஸ். மில், எமிலி டெர்ஹெய்ம். இங்கே பொருத்தப்பாடற்ற விடைகளை மாணவர்கள் சிந்தித்துக் கொள்வீர்களாக இருந்தால் ஜே.எஸ். மில், கார்ல் கெம்பல், ஆகஸ்ட் கொம்பே, எமிலி டெர்ஹெய்ம் என்பன இதற்கு பொருத்தப்பாடற்ற விடையாக அமையும். விளக்கத்துக்கு மேலாக விளங்கிக் கொள்ளலையும் சமூக விஞ்ஞான முறையின் ஒரு பண்பாக கருத வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்தவராக நாங்கள் கருதி கொள்வோமாக இருந்தால் அது மேக்ஸ் வெபர் என்பவராக குறிப்பிட முடியும். எனவே அங்கே 32வது வினாவுக்கு 2வது விடை சரியான விடையாக அமைவதை மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும். 33வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மேலே ஒரு வெண்வரைபடம் அங்கே தரப்பட்டுள்ளது. அங்கே வகுப்பு இடைவெட்டு வெற்று வகுப்பாக இருக்கின்றது. எனவே அவை ஒன்றையொன்று புறநீக்கும் வகுப்புகள். ஏபி வகுப்புக்கு வெளியே உள்ள ஏ அல்லாத பி அல்லாத நிரப்பி வகுப்பானது சமாந்தர கூடால நிரல்தீட்டப்பட்டு அது வெற்று வகுப்பாக பிரதிபலிக்கப்படுகின்றது. ஆகவே இவை ஒன்றையொன்று புறநீக்கும் அதே வேளை ஒருங்கே அவை இணைந்து பூரணமாக தன்மையை வெளிக்காட்டும் என்ற இயல்பை இந்த வரைபடத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வரைபடம் பரஸ்பரம் ஒன்றை புறநீக்குவையாகவும் ஒருங்கே பூரணமானதாகவும் அமைந்திருக்கும் என்பதை மாணவர்கள் இந்த வரைபடத்தினூடாக கண்டுகொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் வகுப்பிடவற்றில் அங்கத்துவம் இல்லை, எனவே அது புறநீக்கமானவை. ஏபிக்கு வெளியே அங்கத்துவம் இல்லை, எனவே அது ஒன்றை ஒன்று பூரணமாக உள்ளடக்குகின்ற தன்மையை காட்டி நிற்பதாக இருக்கும். அடுத்ததாக மார்கரெட் மீட், மலினோவெஸ்கி போன்றவர்கள் அங்கே பங்கு பெற்றல் அவதான முறையை பழங்குடி மக்கள் மீது ஆய்வுகளை மேற்கொண்டு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய கலாச்சார பின்னணிகள், விழுமியங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட சமூகவியலாளர்களாக அல்லது மானுடவியலாளராக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். மார்கரெட் மீட், ருத் டெய்லர் மற்றும் மலினோவெஸ்கி போன்றவர்கள். இங்கே மார்கரெட் மீட் மட்டும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. செமன் தீவில் பல வருடங்களாக மானுடவியல் ஆராய்ச்சியை நிகழ்த்தினார். அதன் விளைவாக அவரது புகழ்பெற்ற எழுத்து படைப்பாக செமோ யுகத்தின் வருகை அமைந்தது. அவரது எழுத்துரு படைப்பின் முறையியல் பண்பாக அமைவது பரிசோதனை சார் ஆராய்ச்சி, தர்க்க பகுப்பாய்வு, அவதானம் மற்றும் பங்கு பெற்றல் அவதானம், புள்ளியல் பகுப்பாய்வு, காபன் 14 தீர்ப்பு சோதனையினை பயன்படுத்தி கொண்ட எச்சங்கள் பற்றிய கற்கை. எனவே பழங்குடி மக்கள் தொடர்பாக மார்கரெட் மீட் செமோன் தீவில் மேற்கொண்ட ஆய்வுகள் பழங்குடி மக்களோடு நீண்ட காலம் தங்கியிருந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையை, கலாச்சார பின்னணி, பழக்க வழக்கம், உணவு, கலாச்சாரங்கள், சமய அனுஷ்டானங்கள், விழுமியங்களை அவர்கள் அவதானித்துக் கொண்ட போது ஆய்வாளன் ஆய்வு செய்ய விரும்பும் பொருளோடு தன்னையும் ஒருவனாக இணைத்து அங்கே ஆய்வை மேற்கொள்ளுகின்ற போது அது பங்கு பெற்றல் அவதானம் ஆகிய 2 பண்புகளையும் கொண்ட தன்மையை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். எனவே அந்த வினாவுக்கு நாங்கள் எந்த விடையை பொருத்திப்பாடு உடையதாக கருதி கொள்ள முடியும் என்று சொன்னால் மிக பொருத்தமான விடை அவதானம் மற்றும் பங்கு பெற்றல் அவதானம் என்பதாக இருக்கும். 35வது விடை அவதானியங்கள். ஏ ஒரு மனிதன், FA ஒரு மனிதன், GA இறக்கக்கூடியவன். பயனில தர்க்கத்திலே அமைந்த ஒரு வினா. மேற்படி சுருக்க திட்டத்தின்படி எல்லா மனிதர்களும் இறப்பவர் என்பது பொய் எனும் வாக்கியத்தின் குறியீட்டாக்கம் நிகழக்கூடிய வடிவமாக அமைவதை. எல்லா மனிதரும் இறக்கக்கூடியவர் என்பது பொய். எனவே மாணவர்கள் இந்த வினாவுக்குரிய விடையை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் எல்லா மனிதரும் இறக்கக்கூடியவர் என்பது பொய் என்பதே அதை ஆரம்ப காலத்திலே ஒரு குறை எடுப்பாக FX இணைப்பு not GX என்பதாக அது ஓடுப்பாக கருதிப்பட்டு அந்த குறியீட்டாக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் கடந்த வருட இறுதி பரீட்சையிலே அந்த மாற்றங்களை நிகழ்த்திய வகையில் எல்லாம் யாவும் அனைத்தும் அல்ல என்று பயனில தர்க்கம் எடுப்புகளை வருகின்ற போது அந்த எடுப்புகள் எவ்வாறு குறியீட்டாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் FX உட்கூட GX முழுமையினுடைய மறுப்பு, அதாவது மனிதர்கள் எல்லோரும் இறப்பவர் என்பது பொய், ஏ முழுவதும் மறுக்கப்படுகின்றார். அந்த வகையிலே இங்கே அந்த விடை நேரடியாக தரப்படவில்லை என்பதால அதை நாங்கள் குறைமறை எடுப்பாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். அல்லாவிட்டால்
அதற்குரிய அளவாக்க மறுப்பாக்கத்தை மேற்கொள்வீர்களாக இருந்தால், அளவாக்க மறுப்பாக்கம் என்கின்ற போது நிறையளவாக்கம் முழுவதனுடைய மறுப்பு fx உட்கிட gx எவ்வாறு அளவாக்க மறுப்பாக்கம் செய்யப்படுகின்ற போது குறையளவாக்கமாக இது மாற்றிக்கொள்ளப்படுது. மறுப்பு உள்நகருகின்ற போது fx உட்கிட gx என்பதாக இருக்கும். எனவே அதற்கு நாங்கள் இந்த இரண்டாவது விடைய மிகச்சரியான விடையாக கருதி கொள்ளலாம். ஐந்தாவது விடையோடு ஒப்பிடுகின்ற இடத்து இரண்டாவது விடை அது தற்காலத்திலே மிகச்சரியான விடை அமைப்பாக அங்கே கருதி கொள்வதற்கு நாங்கள் முடியும். எனவே எல்லா மனிதரும் இறப்பவர் என்பது பொய் என்கின்ற போது நேரடியாக மாணவர்கள் அதை சிந்திப்பீர்களாக இருந்தால் ஏ எடுப்பு பொய், ஏ எடுப்பு பொய் என்கின்ற போது ஏ எடுப்புக்குரிய குறியீடு fx உட்கிட gx அது பொய் என்கின்ற போது முழுவதும் மறுக்கப்படுகின்றது. இந்த நேரடியான குறியீடு இல்லாவிட்டால் மாணவர்கள் இன்னொரு வழியில் சிந்திக்கலாம். அதை அளவாக்கம் மறுப்பாக்கம் செய்கின்ற போது குறையளவாக்கம் மறுப்பு உள்நோக்கி நகர்த்தப்படுகின்றது. அங்கே fx உட்கிட gx அங்கே ஏனைய பயனிலைகளில் மாறிலியில மாற்றம் இல்லை. எனவே அங்கே இரண்டாவது விடை அதற்குரிய சரியான விடையாக அமையும். 36வது வினா, பின்வருவனவற்றில் பிரபல பரிசோதனை சார் விஞ்ஞானியாகவும் இரசாயன வீரராகவும் பௌதிகவியலாளராகவும் மோட்டார் கருவி மற்றும் டைனமோவை புரிது புரிந்தவராகவும் இலத்திரனியல் இரசாயனவியலின் தொடக்கவியலாளராகவும் அமைந்தவர். உங்களுக்கு தெரியும், மின்காந்தம் டைனமோ என்கின்ற போது அது நேரடியாக சிறிய வகுப்புகளில் நீங்கள் கற்றிருப்பீங்கள். ஆரம்ப வகுப்பில் அது மைக்கேல் ஃபாரடே அந்த மின்காந்த டைனமோ தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டவரும் பரிசோதனை விஞ்ஞானியாகவும் ரசாயனவியல் ஆளராகவும் பௌதிகவியலாளராகவும் மற்றும் இலத்திரனியல் ரசாயனவியலின் தொடக்குனராகவும் கருதப்படுவராக முடியும். அடுத்ததாக 37வது வினா, வெற்றிடம் என்ற ஒன்று இருக்க முடியாது, ஏனெனில் பொருட்களிடையே எதுவும் இல்லை, அவை அவசியம் தொட வேண்டும். இங்கே வெற்றிடம் ஒன்று இருக்க முடியாது, ஏனெனில் பொருட்களிடையே எதுவும் இல்லை, எடுகூற்று நிரூபிக்கப்படாது, மீண்டும் அவ்வாறே முடிவாக கூறப்பட்டுள்ளது. நிறுவப்பட வேண்டிய எடுப்பொன்று நிரூபணம் இன்றி முடிவாக கூறப்படுகின்ற வகையில் அங்கே அது முடிவு மேற்கோளால் போலி என்ற போலிக்கு இட்டு செல்வதாக இருக்கும். மாணவர்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்கள், போலி வகையில் நாங்கள் பலவீன பொருந்தா முடிவல்லது ஒருங்கிசையா தொகுத்தறி போலி பலவீனமான நலிவான தொகுத்தறி போலியின் கீழ் அடங்குகின்ற ஒரு போலி வகையாக இந்த முடிவு மேற்கோளல் போலியை கருத முடியும். நிறுவப்பட வேண்டிய ஒன்று எடுப்பு ஒன்று அல்லது கூற்றொன்று நிரூபணம் இன்றி முடிவாக கூறப்படுவதால் ஏற்படுகின்ற போலி. இங்கே வெற்றிடம் ஒன்று இருக்க முடியாது, அது ஏனெனில் பொருட்களிடையே எதுவும் இல்லை என்பதும் வெற்றிடம் ஒன்றும் இருக்க முடியாது என்பதும் ஏறத்தாழ ஒத்த கருத்தை மாற்றி முடிவிலே கூறப்பட்டுள்ளது. இங்கே எடுகூற்றும் முடிவும் ஒன்றாகவே இருக்கும். ஒரு நிரூபணம் போன்ற தன்மை இருந்தாலும் அங்கே எவ்விதமான நிரூபணமும் இல்லை. எனவே அது முடிவு மேற்கொள்ளல் போலி என்பதாக இருக்கும். 38வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். சூரிய மைய கொள்கையை நம்பிய கெப்லர் புய்மைய கொள்கையை நம்பிய தைக்கோடி பிரேகே கிழக்கில் உதயத்தின் போது ஒரே விடயத்தை பார்த்தனர் என வினாவெழுப்பிய ஹென்சன் அவதானத்திற்கும் பௌதிக நிலைகளுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன. அவதானிப்பது மனிதரே அன்றி அவர்களின் கண்கள் அல்ல. புகைப்பட கருவியும் கண் வில்லைகளும் குருடானவை. கண்ணுக்கு புலப்படுபவற்றை விட பார்ப்பதற்கு அநேகமாக உண்டு என ஹெட்சன் இங்கு சார்பாக வாதிடுவது சூரிய மைய கொள்கைக்கு, புய்மைய கொள்கைக்கு, தைக்கோடி பிரேகையின் கொள்கைக்கு, அவதானத்துக்குட்பட்ட கோட்பாட்டு உள்ளடக்கத்திற்கு அவதானத்தின் கருவிகள் பாவனை இன்றியமையாது என்பதை காட்டுவதற்கு. எனவே இருவர் ஒரே விடயத்தை வெவ்வேறு புலநோக்குக்கு அவதானத்துக்கு உட்படுத்துகின்ற போது அங்கே இரண்டு நபர்களுடைய கோட்பாட்டு உள்ளடக்கமும் வெவ்வேறானதாக அமைகின்றது. ஒரே விடயங்களை இருவர் பார்த்தாலும் கூட அவருடைய பார்வைகள் அங்கே வெவ்வாறு பட்டு அமைவதால இங்கே அந்த ரசலினுடைய ஹென்சனுடைய சரியான கருத்தாக நாங்கள் எதை கருதியும் கொள்ள முடியும் என்று சொன்னார். அவதானத்தின் கோட்பாடு உள்ளடக்கத்திற்கு அநேகமான புலப்பாடுகள் வெளிப்படையாக வேறுபட்டு அமையும் என்பதை ஹென்சன் குறிப்பிடுகின்றார். 39வது வினா,
எது ஒரு தேற்றம், ஒரு வலிதான கூற்றுத்தான் தேற்றம் என்ற வகையில் நீங்கள் இங்கே ஒரு வலிதான கூற்றாக இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியுமாக இருந்தால் இது ஒரு வலிதற்ற கூற்றாக வைக்க நீங்கள் அதை சோதித்து பார்க்க முடியும். இதுவும் ஒரு வலிதற்ற கூற்றாக இருக்கும். எஃப் என்றால் நாங்கள் TF ஆக இருக்கும். இங்கே T அவதானிக்கின்ற போது முரண்பாடு ஏற்படவில்லை. இதுவும் நிறுவ முடியாத ஒரு வலிதற்ற கூற்று, இங்கே நிறுவப்பட முடியாத ஒரு வலிதற்ற கூற்று. இது ஒரு வலிதான கூற்றாக தேற்றத்தின் மூலம் நாங்கள் நிறுவலாம். ஏனென்று சொன்னால் குறியளவாக்கம் FX அது எதிர்மறை எடுப்பின் முழுவதனுடைய மறுப்புக்கு சரியானதாக இருக்கும். ஏ எடுப்பு ஐ எடுப்பினுடைய மறுப்புக்கு தர்க்க ரீதியானது. அளவாக்கு எடுப்பினுடைய எதிர்மறை எடுப்பின் முழுவதின் மறுப்பு அளவாக்கு எடுப்பிற்கு தர்க்க ரீதியாக சமனானது என்று நீங்கள் படிச்சிருப்பீங்கள். அது நாங்கள் இங்கே அவதானிக்கின்ற போது இது ஒரு மூல விட்டத்தை நாங்கள் அவதானிப்பமாக இருந்தால் AEIO என்கின்ற போது இங்கே குறையளவாக்கம் FX அது நிறையளவாக்கம் not FX முழுவதனுடைய மறுப்புக்கு தர்க்க ரீதியாக சமமாக அமைவதை காண முடியும். எதிர்மறை எடுப்பை முழுவதின் மறுத்து தர்க்கப்பெருமான சமனான சூத்திரம் ஒன்றை நீங்கள் பெற முடியும் என்பதை பயனுள்ள தர்க்கத்தில் கற்றிருப்பீங்கள். எனவே அங்கே மூன்றாவது விடை அதற்குரிய சரியான விடையாக அமையும். தேற்றம் என்பது வெற்றுக்கூற்று வலிதான வாதம் ஒன்றினுடைய முடிவாக தேற்றம் கருதப்படுகின்ற வகையிலே அங்கே மூன்றாவது விடை அதற்கு சரியானதாக அமையும். 40வது வினா, கால்பொப்பர் வெளிப்படையாக கூறுவதை போன்று கோட்பாடொன்றின் அனுபவத்தன்மை பிரகாசிப்பது குறித்த கோட்பாடு சோதிக்கப்பட்டவுடன், அனுபவ சோதனையின் வார்ப்பு பார்க்கப்பட்டவுடன், அனுபவ சோதனையில் பொய்யானதென அறியப்பட்டவுடன், அனுபவ புலத்தோற்றப்பாடு உடன்படுகின்றது என்பதை நிறைவேற்றப்பட்டவுடன், சோதனையின் செய்யக்கூடிய தர்க்க உட்கடையை வழங்கும் ஆற்றலை கொண்டவுடன். அப்போ கால்பொப்பொருள் வெளிப்படையாக கூறுவதை போன்று கோட்பாடு ஒன்றின் அனுபவத்தன்மை பிரகாசிப்பதென்பது குறித்த கோட்பாடு அனுபவ சோதனையின் ஊடாக பொய்யானது என அறியப்பட்டவுடன் அது அனுபவத்தன்மையானது வெளிப்படுத்தப்படுவதாக நாங்கள் அவதானித்துக் கொள்கின்றோம். அடுத்த 41வது வினா, பின்வருவற்றுள் எதனை குறையளவாக்கம் FX and GX என்பதை சரியான பெருகை வடிவமாக பெற்றுக்கொள்ளலாம்? அங்கே நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் அங்கே குறை தனிமையாக்கம் நிகழுகின்ற போது புதிய ஒரு மாறியை நாங்கள் பிரயோகிக்கின்றோம். எனவே FY and GY என்பது அங்கே புதிய ஒரு மாறியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போ மாணவர்கள் இதை நீங்கள் குறை தனிமையாக்கம் செய்து அவதானிக்க வேண்டும். குறையளவாக்கம் FX and GX நீங்கள் தனிமையாக்குகின்ற போது அளவாக்கம் நீக்கப்பட FI and GY நீங்கள் முடிவாக பெறலாம். அல்லது FZ, GZ, FA அல்லது GA. இங்கே FIயை நாங்கள் எளிமையாக்கி கொள்ள முடியும். எனவே அதற்குரிய விடையாக FIயை நீங்கள் கருதி கொள்ளலாம். கூனியுடைய நோக்கிலே விஞ்ஞானத்தின் கட்டளை படிம மாற்றம் என்பது ஒரு கட்டளை படிமத்திலிருந்து புரிதொரு கட்டளை படிப்பை நோக்கி விஞ்ஞானம் மாறுவது அது ஒரு விஞ்ஞான புரட்சி என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அது ரசாயன புரட்சி மற்றும் பௌதிக புரட்சி ஆகிய விஞ்ஞான புரட்சிகளை அதற்கு நீங்கள் சரிநிகராக அவதானித்துக் கொள்ளலாம். சூரியமைய கோட்பாடு புய்மைய கோட்பாட்டு நிராகரிக்கப்பட்டு சூரியமைய கோட்பாடாக புய்மைய கோட்பாடு மாற்றம் பெற்றவை நிராகரிக்கப்பட்டதல்ல. புய்மைய கோட்பாடு சூரியமைய கோட்பாடாக மாற்றப்பட்டவை. புளோசிஸ்டன் கோட்பாடு ஒட்சியாக்க கோட்பாடாக மாற்றப்பட்டவை. கட்டளை படிம மாற்றம் என்பது விஞ்ஞான புரட்சியாக கூன் அடையாளப்படுத்துகின்றார். நீ அந்த நங்கையை விரும்புகின்றாக என்ற வாக்கியம் உண்மை பொய், உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல. சில வேளைகளில் உண்மை, சில வேளைகளில் பொய். ஒருங்கே உண்மையும் பொய்யுமாகும். அது ஒரு முற்றுப்பெறாத வாக்கியம், ஒரு வினா வாக்கியம். எனவே வினா வாக்கியம் ஒரு முற்றுப்பெறாத செய்தியை வெளிப்படுத்துகின்ற போது அது உண்மையோ பொய்யோ என தீர்மானிக்க முடியாது. எனவே அது உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல என்பதாக அந்த வினாவுக்குரிய விடை அமைகின்றது. முற்றுப்பெறாத ஒரு வினா வாக்கியம், விவரிப்பு வாக்கியங்கள் தான் ஒரு முற்று பெற்ற விடையை தருவன. இங்கே வினா வாக்கியம் நீ அங்கே விரும்புகின்றாயா, எனவே முற்றுப்பெறாத வாக்கியம் அது உண்மையை தீர்மானிக்க முடியாது, உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல என்பதாக இருக்கும். 44வது வினா, ஐன்ஸ்டைன் பொதுச்சார்பு கோட்பாட்டை நிரூபிக்கப்பட்டதாக கருதுவதற்கு அந்த கோட்பாட்டின் வழியே ஐன்ஸ்டைன் உட்கிடையாக்கி கொண்ட நவீன எதிர்கூறலாக அமைந்தது ஒளிக்கதிரானது சூரியனை போன்று மிக பெரிய ஒரு பொருளொன்றுக்கு அண்மித்ததாக பயணிக்கும் போது சூரியனின் ஈர்ப்பின் காரணமாக வளைந்து பயணிக்கும் என நிரூபிப்பதாலாகும். இவ்வாறு சூரியனை அண்மித்து பயணிக்கும் போது ஒளிக்கதிர்கள் வளைந்து பயணிக்கும் என்பதை நிரூபித்து காட்டியது மைக்கேல் மார்லி பரிசோதனை, புதன் கிரகம் தொடர்பான அவதானங்கள்,
சூரிய கிரகணம் சேர் ஆதர் எடிங்டின் தலைமையிலான குழுவினரால் நிகழ்த்தப்பட்ட அவதானம் ஈசமன் எம்சி ட்வைஸ் என்பதன் கருதிய கணித பகுப்பாய்வு வெளிக்காலம் சமநிலை வாய்ப்பு பார்த்தல் இங்கே மிக பொருத்தமான விடையென்று நாங்கள் இங்கே அவதானிப்புமாக இருந்தால் சூரிய கிரணம் தொடர்பாக ஆதர் எடிங்டன் தலைமையிலான குழு நிகழ்த்தப்பட்ட அவதானத்தின் போது இங்கே ஒளிக்கதிர்கள் வளைந்து செல்வது அவதானிக்கப்பட்ட வகையில் அந்த வினாவுக்காக மூன்றாவது விடையை நாங்கள் சரியான விடையாக கருதி கொள்ள முடியும். 45வது வினாவை அவதானிப்பீங்களாக இருந்தால் அவனிடம் பழம் இல்லையெனின் அவன் வெளிநாடு செல்வான் என்பது போய் கவர்பாடானது. இந்த கவர்பாடு வேறுபட்ட வழிகளில் வெளிப்படுத்தக்கூடிய 2 குறியீட்டு ஆக்கங்களை இங்கே வழங்குமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. அவனிடம் பணம் இல்லை எனின் அவன் வெளிநாடு செல்வான் என்பது பொய். பணம் இல்லை நோட் பி எனின் அவன் வெளிநாடு செல்வான் என்பது பொய். நோட் பி யுக்குடைய கியூ முழுவதனுடைய மறுப்பாக ஒரு குறியீட்டாக்கம் செய்து கொள்ள முடியும். இரண்டாவதாக அவன் வெளிநாடு செல்வான் பணம் இல்லையாயின் வெளிநாடு செல்வான் என்பது பொய் என்று சொன்னால் அது பின்னடையை மறுப்பது ஒன்றாகவும் முழுவதையும் மறுப்பது இன்னொன்றாகவும் அமைகின்ற போது அங்கே நோட்பியுடைய கியூ முழுவதனுடைய மறுப்பு என்கின்ற முதலாவது விடை அதற்கு சரியான விடையாக அமைகின்றதை மாணவர்கள் கருத்து கொள்ள முடியும். எனவே என்பது பொய் என்கின்ற போது அது பின்னடை உட்குடையினுடைய பின்னடை மறுக்கின்ற நோட்கியூ என்ற ஒரு குறியீட்டு வடிவத்தையும் நோட்பியுடைய கியூ முழுவதனுடைய மறுப்பு என்கின்ற இன்னொரு குறியீட்டு வடிவத்தையும் கவர்பாடாக இரு வழிகளில் குறியீட்டாக்கம் செய்து கொள்ள முடியும். 46வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பால் பயபிராண்ட் ஆரம்ப காலத்தில் முறையியலாளர் ஒருவரின் பணியை எவ்வாறு கருதினார்? பயபிராண்டினுடைய அராஜக முறையியலிலே அவர் முறையியலாளருடைய ஆரம்ப பணி எவ்வாறு அவருடைய நோக்கிலே கருதப்பட்டதாக நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் விபரிப்புத்தன்மையானது கட்டளை தன்மையானது விபரிப்புத்தன்மையோ கட்டளைத்தன்மையோ அற்றது ஒருங்கே விபரிப்புத்தன்மையும் கட்டளைத்தன்மையும் கொண்டது அராஜகத்தன்மையானது. எனவே இங்கே இவருடைய கருத்திலே பயபிராண்டினுடைய ஆரம்ப கால கண்ணோட்டத்திலே முறையியலாளருடைய பணி எவ்வாறு என கருதினார் என்று கேட்கின்ற போது முறையியலாளருடைய பணியானது ஒருங்கே விபரிப்புத்தன்மையும் கட்டளைத்தன்மையும் கொண்டதாக பயபிராண்ட் கருதுகின்றார். 4வது விடை அங்கே 46வது வினாவுக்குரிய விடையாக அமைகின்றது. 47வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். லாக்கா நிறையளவாக்கி எஃப்எக்ஸ் உட்பட ஜிஎக்ஸ் மற்றும் குறையளவாக்கம் y fi என்னும் எடுகூற்றிலிருந்து பெறக்கூடிய சரியான பெருகியாக அமைவது. எனவே நீங்கள் இங்கே இந்த வாரத்தை அவதானிப்பீங்களாக இருந்தால் நிறையளவாக்கம் fx உட்பட gx குறையளவாக்கம் y fi என்கின்ற போது இங்கே தனிமையாக்கம் f sat என்பதாக இருக்கும். எனவே f sat உட்கட ஜி சட்ட நிறைத்தனிமையாக்கம் செய்கின்ற போது எஃப் சட் ஜி சட்டை நாங்கள் நிறைத்தனிமையாக்கம் செய்கின்ற போது ஜி சட் என்பது விதித்தல் விதியின் பிரகாரம் முடிவாக பெறப்படுகின்றது. குறைத்தனிமையாக்கம் எஃப் சட் நிறைத்தனிமையாக்கம் எஃப் சட் உட்கட ஜி சட் எஃப் செட் விதிக்கப்பட்டால் ஜி செட் முடிவாக பெறப்படும். எனவே அங்கே 47வது வினாவுக்கு விதிப்பினூடாக ஜி செட்டை முடிவாக பெறுகின்றோம். 48வது வினா லக்காடோஸினுடைய ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்தில் பின்வருவற்றில் எதன் மீது மீள்வடிவாக்கமும் விருத்தியாக்கலும் நிகழ்த்த முடியும்? ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்திலே மறுநிலை அணுகு வழி தீர்மானம், நேர்நிலை அணுகு வழி தீர்மானம், கடின மையம். அது உங்களுக்கு தெரியும். அங்கே எதன் மீது மீள் வடிவம் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் கடின மைய பகுதியிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. பாதுகாப்பு அரணில் கடின மையத்தை பாதுகாத்து கொண்டு பாதுகாப்பு அரணில் மாற்றங்களை அல்லது மீள் வடிவத்தை விருத்தியாக்கலை ஏற்க முடியும் என்பதுதான் லக்காடோஸினுடைய ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்தின் மைய கருத்தாக இருக்கும். எனவே மீள்வடிவாக்கமும் விருத்தியாக்கமும் பாதுகாப்பு அரணின் மீது மட்டுமே சாத்தியமானது ஒன்றாக இருக்கும். பின்வருவற்றுள் எதனை குறையளவாக்கம் எஃப்எக்ஸ் என்பதிலிருந்து பெறக்கூடியதாக உள்ளது?
என்பதை நீங்கள் மாணவர்கள் இங்கே அவதானித்துக் கொள்வீங்களா இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தர்க்க உட்குடியாக நிறுவலுக்குட்படுகின்ற போது குறையளவாக்கம் fx என்பதிலிருந்து குறையளவாக்கம் gx உட்குடை fx என்பதை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே பெருகையிலே அதை காட்டு என்று நீங்கள் வரியில் எடுக்கின்ற போது குறையளவாக்கம் gx உட்குடை fx என்பது அங்கே பெறப்படுகின்ற போது அது தர்க்க ரீதியாக உட்குடியாக நிறுவப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே குறையளவாக்கம் fx என்பதிலிருந்து குறையளவாக்கம் gx உட்குடை fx என்ற விடையானது தர்க்க ரீதியாக பெறப்படும். 50வது வினா, இறுதி வினா. பஞ்சம், இழப்புக்குட்படல், நலன்புரி பொருளாதாரம் தொடர்பாக ஆய்வுகளை செய்து வரும் அபிவிருத்தி மனிதர்களின் உண்மை சுதந்திரத்தை விரிவுபடுத்துவதற்கும் செயன்முறையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்தவரும் பொருளியலுக்கான நோபல் பரிசை பெற்றவருமாக அறியப்படுகின்ற ஒரு விஞ்ஞானியாக இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானி அமர்த்தியா சென் என்பவர் குறிப்பிடப்படுவதை மாணவர்கள் விஞ்ஞானிகளுடைய வரலாற்றை கற்பதனூடாக அறிந்திருப்பீர்கள். எனவே இங்கே 2017 இறுதி வினாத்தாளுக்குரிய விடைகளை நாங்கள் தெளிவாக அவதானித்திருக்கின்றோம். மீண்டும் அளிக்கப்பட்ட விடைகளோடு இந்த வழங்கப்பட்ட விடைகளை நீங்கள் பொருத்தி பார்த்து தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2018ஆம் ஆண்டு வினாக்கள் எதிர்வரும் ஒளிபரப்பினூடாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். எனவே இதுவரை இந்த நிகழ்வோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.